கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டது உடற்கூராய்வு மூலம் உறுதியாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி இச்சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? கர்நாடக மாநிலம் வானூர் வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது இருதரப்பு மோதல் அல்ல என தெரிவிக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கர்நாடக வனத்துறை திட்டமிட்டு ஊரமாக படுகொலை செய்திருக்கிறது என்பது அவர்களின் உடற்கூராய்வு அறிக்கையில் உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவுக்கு பிறகு சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர் குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசு முன்வராது கண்டிக்கத்தக்கதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் வானூர் வட்டம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தை ஒட்டிய வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டில் அப்பகுதியைச் சேர்ந்த அன்புமணிசாமி, ஜான்ரோஸ், லீசர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் கடந்த 15ஆம் தேதி அதிகாலை அப்பகுதியைச் சேர்ந்த வனத்துறையினால் சூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கர்நாடக வனத்துறையினால் படுகொலை செய்யப்பட்ட 3 தமிழர்களில் இடது மார்பிலும் இடுப்புக்கு கீழும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்துள்ளதை அன்புமணிசாமி மார்பிலும் அடிவயிற்றிலும் குண்டு பாய்ந்த காயங்கள் அவரது விழா எலும்புகளும் நொறுங்கியுள்ளதாக இருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். இருவரின் உடல் முழுவதும் துப்பாக்கி குண்டு பாய்ந்த காயங்கள் காணப்படுகின்றன. அவை அனைத்தும் மிகவும் நெருக்கமாக இருந்து சொல்லப்பட்டவை என்றும் உடற்கூராய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை பாமக அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 3 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணையில் கர்நாடக அரசு ஆணையிட வேண்டும் எனவும் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா ₹1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.